ஓகே சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்களா? 1 minute. ஓகே. சாரி, குயிக்கா நோட் பண்ணி முடிங்க. சரியா? சரி, அப்படியே மைக் இறையுது. இசாத் அண்ணா உட மைக் தான். நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். ஓம் சார். அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, பொது வித்தியாசம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, பொது வித்தியாசம். ஓகேவா? போட்டீங்களா? ஓம் சார். போட்டீங்களா மகன்? பொது வித்தியாசம். ஓம் சார். சரியா? அந்த விளக்கம் எழுதி கொள்ளுங்க. ஒரு எண்கோளத்தின் இரு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையில், ஒரு எண்கோளத்தின் இரு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பொது வித்தியாசம் எனப்படும். ஒரு எண்கோளத்தின் இரு அடுத்து வரும், தூர இல்ல, அடுத்தடுத்து இருக்கணும், பக்கத்து பக்கத்துல இருக்கணும். இரு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பொது வித்தியாசம் எனப்படும். சரியா? ஓம் சார். சரியா? அப்ப பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, பொது வித்தியாசம் சமன், பொது வித்தியாசம் சமன் முதல் உறுப்பு இல்லாத, சரியா, முதல் உறுப்பு அல்லாத யாதாயினும் ஒரு உறுப்பை நீங்க எடுக்கலாம். முதல் உறுப்பு எடுக்கலாம். ஏன் முதல் உறுப்பு எடுக்கலாது? முதல் உறுப்புக்கு முன்னுக்கு உறுப்பு இருக்குமா? இருக்கா? அப்ப நாங்க தெரிவு செய்யற உறுப்பு ரெண்டாவது உறுப்பு, அப்படி மூணாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு, இப்படிதான் இருக்கலாம். முதலாம் உறுப்பை எடுக்க முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன் முதலாம் உறுப்பை எடுக்க இயலாதுன்னா, முதலாம் உறுப்புல இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை தான் நீங்க கழிக்கணும். எந்த உறுப்பை நீங்க கழிக்கணும்? அதுக்கு முந்தைய. அப்ப முந்தைய உறுப்பை கழிக்கணுமா இருந்தா முதலாம் உறுப்பை இங்க தெரிவு செய்ய முடியாது. முதலாம் உறுப்பை இங்க என்ன செய்ய முடியாது? தெரிவு செய்ய முடியாது. ஒரு உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணம் 3, 5, 7, 9, 11. அப்ப இங்க 3ல இருந்து கழிக்கிறதுக்கு 3க்கு முன்னுக்கு உறுப்பு இருக்கா? இல்ல. அப்ப இலகுவாக கண்டுபிடிக்கலாம் பொது வித்தியாசத்தை. எத்தனையில இருந்து எத்தனை கழிப்பீங்க? 5ல இருந்து 3 கழிப்போம். 9ல இருந்து 5ல இருந்து 3 கழிக்கலாம், அல்லது 7ல இருந்து 5 கழிக்கலாம், 9ல இருந்து 7 கழிக்கலாம், 11ல இருந்து 9 கழிக்கலாம். அப்ப இங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொது வித்தியாசம் எத்தனை வரும்? 2. பொது வித்தியாசம் 2 வரும். ஓகேவா? ஓகே சார். சார், ரெண்டாவது உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்க. 2, 4,
6 8 10. அப்ப இங்க எத்தனை எத்தனை அதிகரிக்குது? 2. ரெண்டு ரெண்டா அதிகரிக்குது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? 6ல இருந்து 4 கழிச்சிருக்கோம். 6ல இருந்து எத்தனை கழிச்சிருக்கோம்? 4 கழிச்சிருக்கோம். அப்ப 6ல இருந்து 4 கழிச்சா புத்தா இந்த எண்கோளத்தின் பொது வித்தியாசம், இந்த எண்கோளத்தின் அந்த மாறாத பெருமானம், இந்த எண்கோளத்தின் மாறாத பெருமானம் எவ்வளவு? 2. 2. அப்போ கிளியரா? Clear. Clear, sir. மகள் விளங்கிச்சா எல்லாத்துக்கும்? ஓம் சார் விளங்கிச்சு. சார் குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்பா அந்த ஸ்கிரீன்ல உள்ள அவலத்தையும். சார் சொல்லுங்க. அந்த போட்டிருக்கிறது எப்படி விரிவழுதுல? அந்த பொது வித்தியாசம். ஐயோ ஐயோ என்ன மகள் நீங்க, போனா டேஸ் இம்மன்னானா பொது வித்தியாசம். சரியா? ஓகே சார். சரியா? அப்ப இப்ப பொது வித்தியாசம்னா கிளியரா எல்லாத்துக்கும்? சார் எனக்கு கொஞ்சம் டவுட் சார் பொது வித்தியாசம். சரி இங்க பாருங்க மகன், இப்ப இப்படி ஒரு எண்கோளம் இருக்கு புத்தா, இப்படி ஒரு எண்கோளம் இருக்குது. 5 10 15 20 25. ஓகேவா? ஓகே சார். 25ல இருந்து 20 கழிச்சா எவ்வளவு? 5. 5. 20ல இருந்து 15 கழிச்சா எவ்வளவு? 5. 5. 15ல இருந்து 10 கழிச்சா எவ்வளவு? 5. 5. 10ல இருந்து 5 கழிச்சா எவ்வளவு? 5. 5. அப்ப இந்த எல்லா இடத்துலயும் என்ன வந்திருக்குது வித்தியாசம்? 5. 5 வந்திருக்கு. ஆகவே இந்த எண்கோளத்தின் பொது வித்தியாசம் எவ்வளவு? 5ஆக இருக்கலாமா? 5. இந்த எண்கோளத்தின் பொது வித்தியாசம் எவ்வளவு? 5. 5. அப்ப இதுல ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்து நீங்க கழிக்கலாம் தானே? எல்லாத்தையும் எடுக்கணுமா? நோ சார். இல்ல. அப்ப இதுல ஏதாவது ஒரு சோடிய நீங்க எடுக்கலாம். இதுல ஏதாவது என்ன செய்யலாம்? ஒரு சோடியை ஒரு சோடி எடுக்கணும். கட்டாயம் அதுக்கு முந்தைய உறுப்பா இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். சார் சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு. சரி. அப்ப இப்ப Sir, note எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம். இப்ப எல்லாத்துக்கும் கிளியரா இப்ப பொது வித்தியாசம்? Room sir, clear. சரியா? இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? தேவல சார். இந்த ஒயிட் போர்ட்ல உள்ளதே எழுதிக்கொள்ளுங்க. மூன்றாவது உதாரணம்னு போட்டு ஒயிட் போர்ட்ல உள்ளதே எழுதிக்கொள்ளுங்க. மூன்றாவது உதாரணம்னு போட்டு. சரியா? மகன் ஓகேவா? உங்களோட போர்டு விளங்குது இல்ல. ஒயிட் போர்டு விளங்குது இல்லையா? ஓகே சார் நோட் பண்ணியாச்சு. இல்ல ஒயிட் போர்டு விளங்குது இல்ல. மத்தாக்களை கதைக்க வேணானுங்க சார். ஓகே. சரி மைக்க கொஞ்சம் ஓப் பண்ணுங்க மகன், அவங்க விளங்கி எழுதி கொள்ளட்டும். நோட் பண்ணி ஓகே சார். ஓகேயா?
நோ சார். இன்னும் இல்லையா? கொஞ்சம் குயிக் பண்ணா நல்லது. நோட் பண்ணிட்டீங்களா புத்தா? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே பண்ணியாச்சு சார். சார்? நோட் பண்ணியாச்சு சார். சரி, ஓகே. சரி, இப்ப இன்னொரு தலைப்புக்கு நாங்க போனோம்னா உங்களுக்கு லேட் ஆகும் பார்க்கறதுக்கு. ஒயிட் போர்ட்ல ஒரு ஒரு பயிற்சி எழுதுறேன், அதை செய்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஓகே சார். சார், போடுங்க கேள்வி. பின்வரும் எண்கோளங்களின் பின்வரும் எண்கோளங்களின் பொது வித்தியாசத்தை காண்க. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் பயிற்சியா? ஓ, பயிற்சி பயிற்சி. சரி, முதலாவது கேள்வி கிளியர் விளங்குதா? ஓம் சார். ஓம் சார் விளங்குது சார். சார் வரையும் பேச வேணாம்னு சொல்லுங்களே சார். மைக்கு கொஞ்சம் ஓப்பன். நான் கேட்டதுனால தானே மகள் அவங்க சொல்றாங்க. அவங்க திரும்ப ஓப் பண்ணுவாங்க. சரி, ஓகேவா? சரியா? நோட் சார் பண்ணீங்களா? மூணாவது எழுதி விடலையே. விலகல்ல மகன். மூணாவது எழுதி விடலையே சார். 4 கேள்வி தந்திருக்கேன். ஓகே. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோ சார். நோ சார் எழுதுறேன். சார் ஒயிட் போர்டு விளங்க மாட்டேங்குது சார். அந்த மைக்கை கொஞ்சம் ஓப் பண்ணுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு ஒயிட் போர்டு விளங்கும். ஓகே. சார், அப்ப இதோட கிளாஸ் முடிப்போம். சார் ஒயிட் போர்ட் விளங்குது இல்ல. இப்ப பாருங்க. ஓகே சார். சார் நோட் பண்ணியாச்சு. சார் சஃப்கி கலைக்கிறாங்க சார்.
சார் ஒயிட் போர்ட் மீண்டும் விளங்கல. ஒயிட் போர்டு விளங்குது இல்லையா? இல்ல சார், குறுக்கால கதைச்சு விட்டாங்க சஃப்கி. இப்போ ஓகேவா? ஓகே சார். சரி, எல்லாரும் நோட் பண்ணி முடிவா? இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? போதும் சார். சரி. நோ சார். அப்ப இந்த கேள்வியை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? அப்ப குட் நைட்.